ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம்ப்பா. இன்றைக்கி நாம் எந்த வெப் சீரிஸை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி வெப் சீரிஸுங்க. மோரிங்கோ அப்படிங்கிற வெப் சீரிஸை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூவில் பார்க்கும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி லைக்கையும் போட்டு தள்ளிடுங்க. ஓகே, இந்த வெப் சீரிஸோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டாக்குமெண்ட்ரி வெப் சீரிஸ். ஜோஸ் மோரிங்கோ அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் யாருன்னா ஒரு ஃபுட்பால் பிளேயர், கோச்சு, அதுக்கப்புறம் மேனேஜராகவும் இருக்கார். ஸோ இவரோட தலைமையில் ஏகப்பட்ட டீம்ஸ் பயங்கரமாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது இவர் லைஃப்பை பேஸ் பண்ணி இவர் எப்படி இவ்வளோ பெரிய ஆளானார், இவர் எப்படியெல்லாம் நடத்தினார் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவருக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி சின்னதாக கொடுக்க மாதிரி செஞ்சுருக்காங்க. ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. முக்கியமாக இந்த ஃபுட்பால்ஸ் எல்லாம் நான் விரும்பி பார்ப்பேன்ப்பா, எனக்கு இந்த ஃபுட்பால்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட்ரி வெப் சீரிஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் அந்த டாக்குமெண்ட்ரி நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்த டாக்குமெண்ட்ரிங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்த டாக்குமெண்ட்ரினா சொல்லவே வேணாம், கரெக்டாக மட்டும் பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஆளுக்கு படம் ரிலீஸ் பண்ணுறதை விட நெட்ஃப்ளிக்ஸ்காரங்க டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணுறது தான் தரமாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல டாக்குமெண்ட்ரி வெப் சீரிஸாக கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருந்துச்சு, அப்படின்னு மோசம்லாம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. ஏன்னா ஃபுட்பால் பிளேயர்ஸு, இந்த ஃபுட்பால் இதை விரும்பி பார்க்குற நபர்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றவங்களுக்கு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனுக்காக வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் பண்ணோம்னா 5க்கு ஒரு 3 கொடுக்கலாம்.